ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். டுக்கு குட்டு நல்லா இருக்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டில் இருந்துட்டு vlog இல்லாமல் வெளியே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு vlog வந்து இன்றைக்கி நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நிறைய பேர் நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறோன்னா மால்க்கு, அதாச்சும் நியூ ஜெர்சியில் ஒரு பெரிய மால் வந்து கட்டியிருக்கிறாங்க. அதோட பேர் வந்துட்டு அமெரிக்கன் ட்ரீம் மால். லைக் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின மாலு. ஆனால் நம்ம ஒரு தடவை போகலான்னு நினைக்கிறப்போ ஏதாச்சும் ஒரு பிளான் மாற்றிட்டே இருக்கோம். கொஞ்சம் பேர் ஏதாச்சும் ரிவ்யூஸ் சொல்லுவாங்க, அதோட நம்ம போகாமல் ஆயிடுவோம். இல்லைனா வந்துட்டு நம்ம அப்போ தான் கூகுளில் செக் பண்ணி பார்க்கணுன்னு நினைப்போம். இந்த ஸ்டோர் க்ளோஸு, அந்த ஸ்டோர் க்ளோஸ்டுன்னு ஆயிரும். அதனாலே ஒரு சில காரணங்களால் வந்துட்டு அந்த மாலுக்கு போக முடியாமலே இருந்தது. பட் இப்போ வந்துட்டு இன்றைக்கி, அதுவும் இந்த சம்மர் ஹாலிடேஸில் கண்டிப்பாக போய் பார்ப்போம் என்ன தான் இருக்குதுன்னு. போயிட்டு ஒரு தடவையாச்சும் ட்ரிப் போட்டுடலாமே சொல்லி காலையில் 11 மணிக்கு கிளம்புனோம். இது வந்து நியூயார்க் பக்கத்தில் இருக்குது. அதனால் நம்ம வீட்டில் இருந்துட்டு எப்படியும் ஒரு மணி நேரம் தான். செம்ம பெரிய மாலுங்க. ஃபஸ்ட்டு நம்ம மாலில் எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா பபிள் பிளானட் அப்படிங்கிற ஒரு கிட்ஸ்க்கான ஒரு ஃபன் அட்வென்ச்சரஸ் கேம் இருக்கும் இல்லையா, அந்த ஃபன் கேம், அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிருந்தோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த எல்இடி செட்டப் போட்டுட்டு ஃபுல்லாக ஒரு ரூம் ஃபுல்லாகவே எல்இடி செட்டப் தான். ஸோ இந்த பபிள் கேமுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் அடல்ட்ஸ்க்கு வந்து $30, குழந்தைங்களுக்கு வந்துட்டு $21. 2 பேர்த்துக்கு நீங்கள் விளையாடினாலும் என்ஜாய் பண்ணுறீங்கனாலும் பண்ணலனாலும் உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கே வந்துட்டு இந்த டிக்கெட்ஸ் வந்து நம்ம எடுத்துடணும். ஆன்லைன்லேயே நீங்கள் வந்துட்டு எடுத்துகிட்டே உள்ளே போயிடலாம். ஸோ நம்ம வந்துட்டு சாட்டர்டே போயிருந்தோம், சண்டே போயிருந்தோம். ஐ திங்க் வீக் டேஸில் போனாங்கன்னா இன்னும் $2-3 என்னமோ கம்மியாக இருக்கும். ரொம்ப ஜாலியாக சூப்பராக இருந்துச்சு. வெயிட் மாமா, வெயிட். வேண்டாம் இருக்கட்டும், பரவாயில்ல, நீ போ. Find the entrance. Wow. அதை விடு தங்கம்மா, நீ போ. ஐயோ, அவங்க 2 பேரை காணோம். ஸோ இந்த பபிள் பிளானட்லேயே நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்இடி ரூம் கவர் பண்ணோம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா பபிள் ஓஷன். அதில் பலூன்ஸ் எல்லாம் நிறைய கலர்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. நல்ல லைட் வெயிட், ஃபுல்லாக நம்ம நடந்துகிட்டே இருக்கலாம். நிறைய பலூன்ஸ் போட்டு வச்சுருக்கறனால நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. வந்துட்டு கொஞ்சம் விளையாடுறதுக்கும் நல்ல ஜாலியாக இருந்தது. நல்ல ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுற ஒரு பிளேஸாக இருந்தது. அடுத்தது வந்துட்டு அதே பபிள் ஓஷனில் இன்னொரு செக்ஷன் எப்படின்னா குட்டி குட்டி பால்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. இன்ஃபினிட்டி கவுண்டில் பால்ஸ் இருக்குது. இங்கே குழந்தைங்க வந்துட்டு நல்லா விளையாடலாம். அவங்க மட்டும் இல்லை, அடல்ட்ஸ் கூட வந்து சாக்ஸ் போட்டிருந்தாங்கன்னா உள்ள அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா கீழே இருக்கிற ஃப்ளோர் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லிப் ஆகும் இல்லையா. ஸோ சாக்ஸ் போட்டோன்னா ஒரு grip கிடைக்கும். நான் இன்றைக்கி சாக்ஸ் போட்டு வரல சொன்னேன். நான் உட்காந்து சும்மா காலில் அப்படியே போட்டு விளையாண்டுட்டு இருந்தேன். ஆனால் நல்ல ஜாலியாக இருந்ததுங்க. ரொம்ப நாள் மண்டை ஃபுல்லாக ஏதோ ஹெவியாக பேக்டாக இருந்தது. இங்கே போயிட்டு கொஞ்சம் விளையாடுறப்போ குழந்தைங்களும் நம்மளும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுறப்போ நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் பிளேஸ் இது. I did it! You can't climb a floaty jump or run. Okay, next time. Let's just see. பேய்க்கு வர்ற மாதிரி கரெக்டு தான். No, it's gonna pull me down. பண்ணு நல்லா இருக்கு. நீ கையை விட, ரெடி.
அடுத்தது தாங்க, நீங்கள் வந்து ட்ரீம் மாலுக்கு வந்தீங்கன்னா டெஃபினட்டாக அதை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இன்ஃபினிட்டி ரூம் அப்படிங்கிற ஒரு செக்ஷனுக்குள்ளாடி வந்தோம். எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே எண்ட் ஆகுதுன்னே தெரியல. பியூட்டிஃபுல்லான லைட்ஸ், நல்ல ரீல்ஸ் எடுக்கலாம், வீடியோஸ் எடுக்கலாம், பிக்சர்ஸ் எடுக்கலாம். சூப்பராக இருந்துச்சு. அந்த லைட்டிங் செட்டப்பும் நம்ம வந்துட்டு அதில் நடந்து போகிறப்போ அந்த ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, சான்ஸே இல்லைங்க, நல்லா இருந்துச்சு. Careful. Wait for the light. நெக்ஸ்ட் விஆர் செக்ஷன். இதுக்கு வந்து நம்ம பபிள் பிளானட்டுக்குள்ளாடி வந்து வர்றப்போ எல்லா கேட்ஸ்க்கும் சேர்த்து தான் நம்ம காசு கட்டுவோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த விஆருக்கு மட்டும் தனியாக $6, அது நம்ம உள்ளாடி வந்ததை நம்ம பே பண்ணணும். ஸோ பெர் ஹெட் $6. பாப்பாங்க மட்டும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு முதல்ல அவங்களுக்கு டிக்கெட்ஸ் எடுத்தோம். கொஞ்சம் ஒரு இலூஷனல் வேர்ல்டு மாதிரி இருக்கும்னு நினச்சிக்கோங்களேன் அந்த விஆரில் என்ஜாய் பண்ணுறது. அதனால் சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸ்ரீதர் வந்துட்டு இல்லை நீயும் பாரு உனக்கும் பிடிக்கும் அப்படின்னாரு. ஸோ நானும் $6 பே பண்ணிவிட்டு அப்படி என்ன தான் இருக்குமேன்னு சொல்லி பார்க்க போனால் எனக்கு ஒன்றும் அவ்வளோ பிடிக்கலைங்க. எனக்கு என்னமோ அது ஒர்த் இல்லாத மாதிரி தோணுச்சு. ஸோ அடல்ட்ஸ் இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் உங்களுக்கு இது மாதிரிலாம் பிடிக்கும்னா நீங்கள் வந்துட்டு என்ஜாய் பண்ணலாம். பட் குழந்தைங்க வந்துட்டு டெஃபினட்டாக அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீ என்ன பேபி புத்தர் மாதிரி அப்படியே உட்காந்துருக்க, ஒரு ரியாக்ஷன் கொடுக்காம? அவங்களாச்சும் அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று பண்றாங்க. அவங்க சின்ன பிள்ளைங்க நல்லா இருக்கா? அப்படியே சும்மா சீ மாதிரி இருக்குது, அதில் அப்படியே பறந்து போகிற மாதிரி இருக்கு. வேற ஒன்று No, at the end there's like a party. What is this? Oh my god, I didn't know that. இங்கே பாரு. I got lost. Oh, there's a mirror. Oh, I don't know where. Oh, this is so interesting. Nana, I found another one. Oh, this is. Come here, this one. What? Am I going to that? Am I going back? It's this one. Is that it? It's this one. நெக்ஸ்ட்டு தாங்க இதுதான் ரொம்ப ஆக்சுவலாக ஜாலியாக இருந்தது. இன்ஃபினிட்டி கிளாஸ் ரூம். எது கிளாஸு எது வந்து எது இமேஜ் இல்லைங்கிறது கூட நமக்கு தெரியாது. ஏன்னா கிளாஸஸ் எல்லா சைட்லேயும் அங்கே இங்கேன்னு வச்சுருப்பாங்க. நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். ஏன்னா நீங்கள் கிளாஸ் இல்லாமல் கூட இருக்கலாம். கிளாஸ் இருந்ததுன்னா டக்குன்னு போய் மண்டையை முட்டுற மாதிரி கூட ஆயிடக்கூடாதுல்ல. ஸோ அதனால் நீங்கள் தான் மெல்லமாக அப்படியே பார்த்து போகணும். இதுவும் கொஞ்சம் நல்ல ஜாலியாக இருந்தது. இதுதான் இந்த பபிள் பிளானட்டோட எண்டாக இருக்கும். அவ்வளோதான், ஒரு 45 minutes என்ஜாய் பண்ணலாம். 45 to 1 hour நினச்சிக்கோங்களேன். குழந்தைங்க சில டைம் அந்த ஓஷன்ஸில் அதிலெல்லாம் உட்காந்து விளையாடணுன்னா இன்னும் ஒரு 1/2 hour மேக்ஸ், அவ்வளோதாங்க. அதுக்கு மேலெலாம் இருக்க முடியாது. ஸோ நிறைய ஃபன் இருந்துச்சு. நல்ல பிள்ளைங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. திருப்பி எங்கே தான் ரிவர்ஸ்மா அங்கேருந்து யாரோ வராருமா. Okay. பெரிய மனுஷன் There's something there. Here.
ஸோ மால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. எனக்கு வந்து இப்போல்லாம் எதுக்கு இங்கே மால் போகிறது பிடிக்காதுன்னா, இந்தியாவில் இருக்கிற மால்ஸ் எல்லாம் வீடியோவில் பார்ப்பேன்னா சூப்பராக இருக்குங்க. இங்கே வந்து இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும்னு நினச்சிக்கோங்க. ஆனால் அந்த ஆம்பியன்ஸ் வந்துட்டு இங்கே ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி இப்பப்போ எனக்கு தோணும். அந்த ஒரு காரணத்துக்காகவே போகிறது கிடையாது. அண்ட் இப்போல்லாம் வந்துட்டு நிறைய ஆன்லைன் ஷாப்பிங்ஸ் இல்லையா? ஸோ அதில் காட்டுற இன்ட்ரெஸ்ட்டை வீட்டில் இருந்துட்டு டக்குன்னு நம்ம ஆர்டர் பண்ணிட்டு போயிடலாம். எதுக்கு மாலில் போயிட்டு வீணாக எக்ஸ்ட்ரா செலவு தான் சொல்லிட்டு போகிறதே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட ஃபேவரட் ஷாப்பிங் ட்ரெஸ் ஷாப்பிங். எங்கே வந்திருக்கிறோன்னா ப்ரைமார்க். நம்ம சேனலில் நிறைய வாட்டி நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க, குழந்தைங்களோட ட்ரெஸ் நீங்கள் எங்கே வாங்குவீங்க, இல்லை நான் போடுற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், மோஸ்ட்டாக நாங்கள் சூஸ் பண்ணுறது எல்லாமே ப்ரைமார்க்கில் தான். அண்ட் இந்த மாலில் ப்ரைமார்க் இருக்குது. பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ். இப்போ ஸ்ரீதர் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஷர்ட்ஸ் காமிச்சார் இல்லையா? இது எல்லாமே $6 தாங்க. எல்லாமே கிளியரன்ஸில் போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த சம்மர் ஷார்ட்ஸு ப்ரைஸஸ் எல்லாம் எல்லாமே வந்துட்டு ப்ரைஸ் கம்மியானு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு சில இடத்துல கொஞ்சம் நல்லாவே கிளியரன்ஸாக நல்லா ரீசனபிளான ப்ரைஸ் தான். அண்ட் நம்ப மாட்டீங்க, நேற்று நாங்கள் இப்போ போனதில் முக்காவாசி ட்ரெஸ்ஸு வந்து முக்காவாசி ஸ்டோரே வந்துட்டு மேட் இன் இந்தியா பிராண்ட் தான் இருந்தது. நம்ம ஊர் துணியை நம்மளே வந்து $20 $25 கொடுத்து வாங்கணுமேன்னு நினச்சா அந்த பரிதாபம் இருக்குதே. ஐயோ. ஆனால் என்ன பண்ணுறது இல்லையா? நம்ம வேறு நாட்டில் இருக்கிறப்போ நம்ம ஊர் பொருட்களும் இவ்வளோ காசு கொடுத்து வாங்க தான் செய்யணும். வேணும்னா வாங்கி தான் ஆகணும். Oh, but is this small? Yeah, I think so. No, It's a little small. hey, this is nice. Get something you can grow into as well. But நல்லா இருக்குல்ல? Yeah. I like it. Then you're in the camera. இதான் கரெக்டா? இன்னொன்னா இது ஆல்ரெடி வச்சிருக்கேன். இல்ல சின்னதாக இருக்கும். இல்ல இந்த இது கொஞ்சம் சின்ன இல்லைம்மா கரெக்டாக. இந்த இதுவுமே ப்ரைமார்க் வந்தேன்னா என்னோடய ஃபேவரட் செக்ஷன் இந்த ஷூஸ் ஃப்ளிப்-ஃப்ளாப் செக்ஷன்ஸ் தான். நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. டிஃப்ரெண்ட் சைஸஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். சின்ன காலாக இருக்கட்டும், பெரிய காலாக இருக்கட்டும், எல்லா சைஸஸ் அவைலபிளாக இருக்கும். ப்ளஸ் நிறைய கலர்ஸ் அண்ட் ப்ரைஸ் நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு கம்மியான ப்ரைஸஸ் தான் இருக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு $7 இருந்துட்டு $20-25 வரைக்கும் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் லைவ் வீடியோ தான் எடுத்து வச்சுருந்தோம். ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக் இப்போ இருக்கிறனால அது எனக்கு காப்பிரைட் இஷ்யூ வர காரணத்துக்காக தான் நான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கிட்ஸ் செக்ஷனில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. டிஷர்ட்ஸ் எல்லாம் குழந்தைங்களோடது $3-4. அதுக்கப்புறம் வந்து ஷார்ட்ஸ் நிறைய இருந்தது. இப்போ ஸ்கூல் வியர் ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் பார்த்தீங்களா, லெகின்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஜாக்கெட்ஸ் அந்த மாதிரி வேணும்னா கூட அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நிறைய வச்சுருந்தாங்க. இதை தவிர்த்துட்டு கிளியரன்ஸ் செக்ஷனில் $1 $2 அதெல்லாம் கூட டிஷர்ட்ஸ் இருந்தது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி 7 வயசு வர மட்டும்தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அந்த 7 வயசுக்கு அப்புறம் இருக்கிற பிள்ளைங்க இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு என்ன காரணத்துக்கோ தெரியல, ரொம்ப கம்மியான கலெக்ஷன்ஸ். ஆனால் நம்ம தேவையான அளவுக்கு டுகுகுடுக்கு ஜாக்கெட்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டோம். வின்டருக்கு வந்துட்டு அந்த ஸ்வெட் ஷர்ட்ஸ் அது மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். திருப்பி ஹுடி வச்ச அந்த ஜாக்கெட்ஸ் அதை எடுத்தோம். கொஞ்சம் இன்னும் 2 டிஷர்ட்ஸு, லெகின்ஸ் எல்லாம் நம்ம அன்றைக்கே வால்மார்ட்டில் வாங்கிட்டோம், அதனால் அது வாங்கலை. ஸோ எஸ், தேவையான அளவுக்கு வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். உள்ளாடி மால்குள்ளாடியே கேஃபட்டேரியா இருக்குது. ஆனால் 1-2 ரெஸ்டாரண்ட்ஸ் இல்லைங்க, எக்கச்சக்கம், குறைஞ்சது ஒரு 50 to 60 ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். பட் நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஜாலிபி சிக்கன், இது வந்துட்டு pretty much KFC மாதிரி தான். ஆனால் டேஸ்ட் அப்படி கிடையாது. KFCயோட பல மடங்கு நிறையவே இருக்கும். சூப்பராக நல்ல ஜூஸியாக சிக்கன் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ அதில் தான் நம்ம வந்து லன்ச் முடிச்சாச்சு. லன்ச் முடிச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அங்கே வந்து இந்த மாதிரி ஆர்கேட் கேம்ஸ் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. சரி, ஓகே, அதையும் முடிச்சுட்டு நம்ம வந்து கிளம்ப வேண்டியது தான். நீங்கள் டங்கின் டோனட்ஸ் வாங்கியிருப்பீங்க, கிறிஸ்பி கிரெமேல வாங்கியிருப்பீங்க. ஆனால் யாராச்சும் உங்கள் வீடு பக்கத்தில் இந்த மாதிரி அக்லி டோனட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப் இருந்ததுன்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐயோ, எனக்கு வந்துட்டு
டேஸ்ட் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு. நானும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுங்க. எவ்வளவு டெலிஷியஸாக இருந்துச்சுன்னா, நல்லா ஹாட் டோனட்ஸ் கொடுத்தாங்க. கொஞ்சம் விலையும் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது. ஸோ எப்படின்னா ஹாட் டோனட்ஸ்குள்ளாடி க்ரீம் சீஸோட ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. லைக் ஸ்ட்ராபெரி க்ரீம் சீஸ், ப்ளூபெரி இருந்தது, துபாய் சாக்லேட், அப்புறம் வந்து நட்டெல்லா பனானா ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் கூட வச்சுருந்தாங்க. ஐஸ்கிரீம் டோனட்ஸ் இருந்தது. திருப்பி வந்துட்டு ஹாட் கார்ன் டாக்ஸ் இருக்குல்ல, அதுதான் இங்கே வந்து ஸ்பெஷாலிட்டி. அண்ட் ப்ளஸ் இந்த டோனட்ஸ் கூட எவ்வளவு டேஸ்டினா, எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்ரீதர் வந்துட்டு ஸ்ட்ராபெரி சாக்லேட் வாங்கிட்டு வந்தார். அதோட டேஸ்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் டுக்கு அவ்வளோ பிடிக்கவே இல்லை. அவங்களுக்கு அந்த டங்கின் டோனட்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மால் உள்ளாடியே வந்து லைக் ஸ்னோ போர்டிங், ஸ்கீயிங் அது கூட இருக்குது. ஸோ அதனால் அதுவும் என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம பக்கத்துலேயே இந்த டோனட் ஷாப்பும் இருக்குது, அதை வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்துட்டு இன்னொரு டோனட் கூட ட்ரை பண்ணேன், லைக் ப்ளூபெரி க்ரீம் சீஸ் டோனட். அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சொல்லுடா. எத்தனை மணிக்கு கிளம்பணும் காலையில? எத்தனை மணிக்கு கிளம்பணும்? 8 மணிக்கு கிளம்பலாம். 11 மணிக்கு கிளம்பணும். மணி 7. We got there at 2. Yeah. We only stayed for like 5. Oh my god. என்னமா அந்த மால் எப்படி இருந்துச்சுடா? Good. Good இல்ல? நீங்க என்ஜாய் பண்ணீங்களா It மன்மோ? was good enough. சூப்பரா Not the best. இன்னும் கொஞ்சம் சுத்தி இருக்கலாம். ஆமா. The thing that really was my sister. சில பல வருடங்களுக்கு அப்புறம் நாங்க போன மால் இது. ஆமா. Look what I got. கரெக்ட். கோவிட் வந்ததுல இருந்து தான் அப்படியே மால் போறதே வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஆஃப்டர் 4 long years 5 years. இல்ல கோவிட் வந்ததுக்கு அப்புறம் கூட 1-2 தடவை நம்ம போனோம். மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு போனோம். அவுட்லெட் மால்க்கெல்லாம் போயிட்டு இருந்தோம். பட் இந்த மால் வந்துட்டு இப்போ ரீசெண்டா தான் ஓபன் பண்ணியிருந்தாங்களா? ரீசெண்டா இல்ல, 1 year ஆயிடுச்சு. ஜாஸ்தி ஆயிடுச்சு. 1 year தான். 1 year ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரி போய் பார்த்துட்டு வரலாமேன்னு சொல்லி பார்த்தோம். அன்னைக்கு சூப்பரா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தா நல்லா இருந்திருக்கும் இல்ல? We should have woken up at 3 a.m. நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு We got to the beach. நம்மளுக்குமே வந்துட்டு ஃபன் பண்றதுக்கு இருக்குது. ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ் எக்கச்சக்கம். நம்மளே இன்னைக்கு கொஞ்சம் நிறையவே ட்ரை பண்ணோம் இல்ல? லஞ்ச் சாப்பிட்டுருக்குறோம், அதுக்கப்புறம் டோனட் சாப்பிட்டோம், இவங்க அப்புறம் அந்த ஜூஸ் குடிச்சாங்க, அதுக்கப்புறம் வயிற்றுல இடம் இல்லை. I even tried. What was the restaurant's name? நம்ம பொண்ணுதா? No. என்ன இது நாங்க பொண்ணு டோனட்ஸா? ஹிபாச்சி. ஹிபாச்சிக்கா அது இருந்துச்சு. ஆமா. I even tried hibachi today. அதுக்கப்புறம் இப்ப நாங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லி எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போலான்னு கிளம்புனா இதற்கு வந்து நியூயார்க் போகணும்னு ஆசை வந்துச்சு. ஆசை இல்ல, சும்மா தெரியாம கேட்டுட்டேன் நியூயார்க் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் நீ வேண்டான்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு நம்பிக்கையில கேட்டேன். நீ ஆமான்னு சொல்லிட்டு. சம்மர் வின்டர் டைம்ல நல்லா இருக்கும். பட் சம்மர் டைம்ல இன்னும் கொஞ்சம் நியூயார்க் வந்துட்டு இன்னும் நல்லா இருக்கும். கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும். சாட்டர்டே சண்டேஸ் நல்லா இருக்கும். நல்ல ஜாலியா நைட் வியூ வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சரி ஓகே. அந்த மால்ல இருந்துட்டு இங்க வந்து 1/2 an hour தான். அதை எதுக்கு மிஸ் பண்ணணும்? இன்னொரு நாள் மெனக்கிட்டு நம்ம நியூயார்க் போகணும்னா நம்ம ரெடி ஆகணும்னு நினைச்சாலும் அது நடக்காது. எப்பமாச்சும் ஒரு டைம் ஞாபகம் வரும், சரி போகலாமே அந்த கிறிஸ்மஸ் டைம்ல, அதுக்கு இடையில வந்துட்டு போயிட்டு வரலாமேன்னு தோணா நடக்காது. சரி இன்னைக்கு நம்ம இங்க வர வந்துட்டோம். ஆமா இங்க வர வந்துட்டோம். அப்புறம் எப்படி நியூயார்க் போகாம? என்னம்மா நியூயார்க்கு கூட போகலாம். ஆனா இந்த டிராபிக்கை தாண்டி போறதுதான் கடுப்பா வருது. அது இன்னைக்கு மால்ல வந்து நிக் ஜோனஸோட ஷோ நடக்க போகுது. அது முடிச்சதுக்கு அப்புறம் மீட் அண்ட் கிரீட்காக வந்து இந்த மால்க்கே நம்ம இன்னைக்கு போன மால்க்கே வர்றதுனால அங்கேயே கூட்டம் தான், நல்லா கூட்டம். நான் இந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும்னு எதிர்பார்க்க கூட இல்லை. எல்லா கடையிலயுமே அந்த பாப்பாங்களுக்கு ட்ரெஸ் வாங்க போன கடையிலயா இருக்கட்டும், இல்லை ரெஸ்டாரண்ட்ஸ்ல இருக்கட்டும், இயர் பியர்சிங் கூட அந்த கடையில கூட அவ்வளவு கூட்டம் இருக்குது. சலூன்ல எல்லாம் ஃபுல்லா ஒரு சேர் கூட எம்டி சேர் கிடையாது. ஆனா அந்த இடத்துல கொஞ்சம் அந்த சலூன்ல நான் செக் பண்ணிட்டு இருந்தேன், சைனீஸ் தான் ஏதோ ஒன்று அந்த சலூன் நடத்துறாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மற்ற இடத்துல விட இங்க கொஞ்சம் பிரைஸ் பரவாயில்லாம இருந்த மாதிரி இருந்தது. அதுக்குதான் அவ்வளவு கூட்டம் வேணுமா? ஆமா இல்ல விலை கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. சரி ஓகே, நம்ம நியூயார்க் போயிட்டு பார்க்கலாமா? Yeah. I thought we weren't going. உனக்கு என்னவா?
எந்த சீசனில் நியூயார்க் வந்தாலும் இந்த மாதிரி அலைக்கடலான மக்கள் கூட்டம் தான் நீங்கள் பார்க்க முடியும். அது இப்போ சம்மர் வெக்கேஷன் கூட இல்லையா, நிறைய பேர் வந்துட்டு ஃபேமிலியோட வேறு ஸ்டேட்ஸில் வந்துட்டு வெக்கேஷனுக்காகவும் இங்கே நியூயார்க் சுற்றி பார்க்க வருவாங்க. அந்த கூட்டம் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்க. எப்போதுமே நம்ம நியூயார்க் வந்தோன்னா இந்த மாதிரி சைட் சீயிங் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒரு ஹலால் ரைஸ் வாங்கிட்டு போவோம். அது சிக்கன் ஓவர் ரைஸ். அந்த ஸ்டோரோட நேம் வந்துட்டு அடேல்ஸ் ஃபேமஸ். கூட்டம்னா நம்ம நியூயார்க்கில் டைம் ஸ்கொயரை சுற்றி என்ன கூட்டம் இருக்குதோ இவரோட கடையில் இந்த சாப்பாடு வாங்குறதுக்கு அவ்வளோ கூட்டமாக இருக்கும். இதுவரை நீங்கள் ட்ரை பண்ணலன்னா பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்துட்டு சான்ஸே இல்லை, அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க எங்களோட இன்றைக்கி நியூயார்க் ட்ரிப் எல்லாம் ஜாலியாக முடிஞ்சது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.